ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது வந்து சின்ன சோளம் போட்டு அரிசி, இட்லி அரிசி போட்டு மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் முருங்கைக்கீரை பொடி செஞ்சு வச்சுருக்கேன். அந்த தோசையை ஊற்றி காட்டுறேன். முருங்கைக்கீரை பொடி போட்டு தோசை சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது. நெய் வேணுன்றவங்க நெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லெண்ணெய் வேணுன்றவங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் நெய்யும் நல்லெண்ணெயும் போடுறேன், அப்போ தான் சூப்பராக இருக்கும். இதுதாங்க முருங்கைக்கீரை பொடி. இது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இதை போல் தோசைகள் மேலே நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து. தோசை ஃபுல்லாக அப்படி தூவிக்கோங்க. சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கீரையெல்லாம் வந்து டெய்லி செய்ய முடியாதவங்களுக்கு, இல்லை அது டைம் ஆகுன்றவங்களுக்கு இதை போல் நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு தோசை ஊற்றுற போது நீங்கள் வந்து இதை போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கீரையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நம்ம அலைச்சல் பட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா இடம் படுற மாதிரி நீங்கள் பரப்பி விட்டுக்காங்க. அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை தோசை ரெடி. அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை தோசை ரெடி.